சாதனபாதம். சாதனபாதத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை ஏற்கனவே பாதி கடந்துட்டோம். அதெல்லாம் ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு மீதி புதிய ஸ்லோகங்களை பார்ப்பீங்க. முதல் சூத்திரம். முதல் சூத்திரத்துக்கு என்ன தலைப்பு, என்ன பேர், அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம், என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? கிரியா யோகம். ம் கிரியா யோகம். கிரியாயோகம். கிரியாயோகம் எத்தனை அங்கங்களை உடையது? த்ரீசம். 3. அது என்ன 3? தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானம். தபஹ ஸ்வாத்திய ஈஸ்வர பிரணிதான். இந்த தப ஸ்வாத்திய ஈஸ்வர பிரணிதானா, இந்த 3த்தினால என்ன பலன் கிடைக்கும்? சமாதி சித்தி கிளேஷத் அனுகரணம். சமாதி சித்தி கிளேஷத் அனுகரணம். சூப்பர். ஸோ சமாதி நம்ம பாவிக்கலாம், கிளேசங்களை குறைக்கலாம். ஓகே. கிளேசங்கள் எத்தனை வகைப்படும்? 5 வகை. அது எத்தனாவது சூத்திரத்துல இருக்கு? 3வது சுத்து. 3வது சூத்திரத்துல இருக்கு. கிளேசங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? அவித்யா. அவித்யா காரணம். யா. ஒவ்வொரு அவித்யாவுக்கும் எத்தனை ஸ்டேட் இருக்கு? 4 ஸ்டேட் இருக்கு. அது என்னென்ன 4 ஸ்டேட்டு? பிரசுப்த தனு விச்சின்ன உதாரணம். ஸோ 4 ஸ்டேட் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் 5 அவித்யா. அவித்யா முதற்கொண்டு வரக்கூடிய எல்லா கிளேசங்களுக்கும் அவித்யா தான் காரணம். அது எல்லாமே 4 ஸ்டேட் இருக்கு. அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேசம் சொல்லக்கூடிய மொத்தம் 5 கிளேசங்கள். இந்த கிளேசங்கள் எல்லாம் அவர் சொல்லி கிரியா யோகத்தை அறிமுகப்படுத்தி கிளேசங்களை டிஃபைன் பண்ணி முடிக்கிறதுக்கு எத்தனை சூத்திரங்கள் கடந்திருக்கு? 6 9 வரைக்கும், 9 சூத்திரம் வரைக்கும் இது சொல்லப்படுது. இது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். 10வது சூத்திரம் எதை பத்தி சொல்லுது? எப்படி அதை ஓவர் கம் பண்ண? 10, 11 இது ரெண்டுமே எப்படி இந்த கிளேசங்களை கண்ட்ரோல் பண்றது, அல்லது இந்த கிளேசங்களை எப்படி நாம குறைக்கிறது, எப்படி தனுக்கரணம் பண்றது அப்படிங்கிறத இங்க சொல்லுது. ஆனாலும் இது முன்னாடியே சொல்லப்பட்டு விட்டது. இந்த கிளேசங்களை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது 10வது சூத்திரமும் சொல்லுது, 11வது சூத்திரமும் சொல்லுது. ஆனா அதுக்கு முன்னாடியே 2வது சூத்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, இந்த கிளேசங்கள் எல்லாம் தனுக்கரணம் பண்ணலாம். எது மூலமா பண்ணலாம்? கிரியா யோகத்து மூலமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கிரியா யோகத்து மூலமா தான் இந்த கிளேசங்களை நம்ம தனுக்கரணம் பண்ண போறோம். அப்ப கிரியா யோகம் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். 10, 11 இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஒருவேளை அது பண்ணலைன்னா கிளேசங்கள்லாம் மூலமா இருக்கு, நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்கிப் ஆகுறீங்க. மூல கர்மாசயோ திருஷ்டா திருஷ்ட ஜன்ம வேதனிய 12, 14. 12வது சூத்திரத்தோட கரெக்டா சொல்லுங்க என்னன்னு. வேதனை, ஜென்ம வேதனை. மூல கர்மாசயோ அது ஆரிஜினா இருந்து நம்மளுக்கு பிரசன்ட் ஃபியூச்சர்லயும் கஷ்டங்களை கொடுக்கும். கிளேசம் கர்மாசயத்தை கொடுக்கும். கர்மாசயம் எப்படி ஒர்க் ஆகும், எப்போ ஒர்க் ஆகும்? ஜாதி தேசகம் இப்பவும் ஒர்க் ஆகும், இன்னும் வரக்கூடிய ஃபியூச்சர்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கும். திருஷ்டா அதிர்ஷ்ட ஜென்ம வேதனையாக பார்க்கிற இந்த ஜென்மம், பார்க்காத இன்னும் வரக்கூடிய ஜென்மங்கள்லாம் ஒர்க் ஆகும். அந்த கர்மாசயம் என்ன பண்ணும்? கர்மாசயத்தினுடைய பலன் என்ன? ஜாதி ஆயுர் போகம். ஜாதி ஆயுர் போகம். போகம் என்பது என்ன? எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை இருக்கு அதுல? அதுல குட் பேட், நல்லது, இன்பம் துன்பம் 2 இருக்கு. ஹலாத அண்ட் பரிதாபம் 2 இருக்கு. அந்த ஹலாத பரிதாபத்துக்கான ஹேத்து என்ன, காரணம் என்ன?
அதுக்கான காரணம் வந்து குட் பேட், குட் அலாத பரிதாபம் சுக துக்க. சுக துக்கம். ம் அதுக்கான காரணம் என்ன? ஒருவன் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் ஒருவனுடைய போகம் என்பது அவனுடைய அனுபவம். உயிரோட ஒருத்தர் இருக்கான்னா அவனுக்கு போகம்னு ஒண்ணு அவனோட இருக்கு. பாப புண்ணியம், பாப புண்ணியம். பாவ புண்ணியம் காரணம். இதெல்லாம் சொல்லப்படுது. இந்த பாவ புண்ணியத்தினால மட்டும் போகம் இருக்கா அப்படின்னா அந்த போகத்துல சுகம் மிஞ்சி நிக்குதுன்னா நிக்க மாட்டேங்குது. ஏன் சுகம் நிக்கமா? சுக துக்கம் ரெண்டுமே வந்து போகத்துல இருக்குதானே. அப்ப சுகம் நிக்க வேண்டியதானே. சுகத்தால நிலை நிற்க முடியவில்லை. காரணம் என்ன? ஏன்னா சர்வம் துக்கம். 15வது சூத்திரத்துல தாப துக்கம், சம்ஸ்கார துக்கம், పరిణామ பரிணாம துக்கம். పరిణామ பரிணாம పరిణామ దుఃఖం. இந்த காரணங்கள் மேலும் குணத்திரய குணவிருத்தி. குணத்துக்குள்ளார குணவிருத்தி விரோதம். இந்த காரணத்தினால சர்வமும் துக்கமாக நிக்குது. 15 சூத்திரங்கள் முடிஞ்சிருச்சா? 16வது சூத்திரம் என்னது? என்ன தலைப்பு? ஹேயம், அவாய்ட். ஹேயம், ஃபியூச்சர்ல துக்கம், வரக்கூடிய அனாகதம். துக்கத்தை அவாய்ட் ஹேயம். பண்ண. சிம்பிளா சொன்னா ஹேயம். ஹேயத்துக்கான டெபினிஷன் என்ன? హేయం దుఃఖం అనాగతం. ஹேய ஹேயம் துக்கம். துக்கம் அநாகதம். ஸோ ஹேயம்ங்கிறது ப்ராப்ளம். உங்க பிரச்சனை தான் என்ன? இப்ப கேட்பாங்கல்ல வாழ்க்கையில, உங்க பிரச்சனை தான் என்ன அப்படிம்பாங்கல்ல, அதான் அது. ஸோ அதான் ஹேயம். ஹேயம்ங்கிறது வந்து ஃபியூச்சர்ல வரக்கூடிய துக்கம். ஹேயம் துக்கம் அநாகதம். எந்த துக்கத்தை சொல்றோம்? கடந்து போன துக்கத்தை எடுக்கிறோம்? கிடையாது. ஃபியூச்சர்ல வரக்கூடிய துக்கத்தை தான் அவரு ஹேயம்னு சொல்றாரு. ஓகே. இந்த ஹேயத்துக்கு வந்து 16, 17 என்ன இருக்கு? ஹேய கேத்து. ஹேய ஹேத்து. ஹேயத்துக்கான ஹேத்து என்ன? சம்யோகம். సంయోగం. எதனுடைய சம்யோகம்? திருஷ்டா திருஷ்டி. దృష్టా திருஷ்டா திருஷ்யத்தினுடைய சம்யோகம். இப்ப திருஷ்டா திருஷ்யம் அறிமுகப்படுத்தப்படுது. திருஷ்யத்தை பத்தி சொல்லக்கூடிய சூத்திரோட நம்பர் என்னென்ன? 18, 19. 18, 19. 20, 21ல திருஷ்டா. திருஷ்டா. దృష్టాపత్యం. ஓகே. இப்ப இந்த திருஷ்டாவுக்கு 20, 21, 18, 19 திருஷ்யம். திருஷ்யத்தில் இருக்கக்கூடிய 2 சூத்திரம் என்னது? பிரகாஷ கிரியா ஸ்திதிஷீலம் பூதேந்திரியாத்மகம் போகாபவர்கார்த்தம் திருஷ்யம். விசேஷ விசேஷ லிங்க மாத்ரா லிங்கானி குணபர். இதுல போக அபவர்கார்த்தம். ம். போகம் என்பது யாருக்கு? திருஷ்டாக்கு. திருஷ்டாவுக்கு. எதனால அவனுக்கு போகம் உருவாகுது? அது சம்யோகம் இருக்கிறதுனால, திருஷ்யத்தோட சம்யோகம் இருக்கிறதுனால. திருஷ்யத்தினோட சேர்றதுனால அதுக்கு போகம் இருக்கு. அப்படி சேர்றது வந்து நல்லதா கெட்டதா? அப்படி சேர்ந்தாதான் லிபரேட் ஆக முடியும். சேர்ந்தா லிபரேட் ஆக முடியும். சேரவே அப்பதான் இல்லை. இல்ல அப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்புறம் தான் லிபரேட் ஆகும். ஓகே. சேரவே இல்லைன்னா எப்படி பிரிக்க முடியும்? பிரிய முடியும். சேர்ந்தா தானே பிரிய முடியும். சார், நான் ஏதோ ஒரு ஆன்சர்லாம் சொல்லுவேன், தப்பா கூட சொல்லிருக்கேன். செம்ம லாஜிக்கலான ஆன்சர் தான் அது. சேரலன்னா பிரிவுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது இல்ல. சம்யோகம் தான் ஏய ஹேத்து. திருஷ்டா திருஷ்யத்தினுடைய சம்யோகம். இங்க திருஷ்யம்னு சொல்லக்கூடியது மூல பிரகிருதியில இருந்து வந்த எல்லாமே தான். அது எல்லாம் எதுக்காக வந்திருக்குன்னா, சேர்ந்திருக்குன்னா கேட்பாங்கல்ல, எதுக்காக வந்து சேர்ந்திருக்குது? எல்லாம் சேர்ந்திருக்குதுங்க பாருங்க, எல்லாம் சேர்க்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த சேர்ந்திருக்கிறது எதுக்குன்னா போகத்திற்காகவும் அபவர்க்கத்திற்காகவும் படைக்கப்பட்ட திருஷ்யம். சேர்ந்ததெல்லாம் சிவலிங்கம்பாங்க சார். ம் சேர்ந்ததெல்லாம் சிவலிங்கமா இருக்கு அப்படிம்பாங்க. ஆமா. ஸோ இவ்வளோ நேரம் நீங்க பார்த்தது எல்லாமே பர்ஃபெக்ட். திருஷ்டா திருஷி மாத்திர சுத்தியோபி பிரத்ய அனுபசியக. அந்த தூய்மையான புருஷாவை நம்மளால நேரடியாக பார்க்க முடியல, அது உணர முடியல. உணர்றதுக்கு முன்னாடி நாம பிரத்யத்தின் மூலமாக அதை பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் வந்து தத் அந்த புருஷா, அந்த திருஷ்டா.
அர்த்தம் ஏவ திருஷ்யேஷி ஆத்மா. ஸோ திருஷ்யத்துக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியதே அந்த திருஷ்டா தான். அதனாலதான் அந்த திருஷ்யத்துக்கு ஒரு மீனிங் இருக்கு. உள்ளார இருக்கிற திருஷ்டா இல்லைன்னா, புருஷ இல்லைன்னா இந்த திருஷ்யத்துக்கு எவ்வளவு மதிப்புன்னு தெரியுமா? ஒரு முறை ராஜா ஆஹ், நகர்வலம் போயிருந்தாராமா. நகர்வலம்னா நாட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு, நம்மளுடைய ஆட்சி முறை எப்படி எல்லாம் இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு போயிருந்தாராமா. ஒரு முறை வந்து அந்த ராஜா வந்து சொன்னாராம், அவரோட செருப்பு வந்து பிஞ்சு போச்சா நகர்வலம் போயிட்டு இருக்கும்போது. அப்ப அவர் போயிருந்தது வந்து மாறு வேடத்துல போயிருந்தாராம். ராஜான்னுலாம் தெரியாது ஊர் மக்களுக்கு. ஆனா ராஜா எப்படி செருப்பெல்லாம் கொஞ்சம் சூப்பரா போட்டிருப்பாரு தானே, கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கு தானே. அந்த செருப்புல ஒண்ணு பிஞ்சு போச்சாம். அப்ப அந்த தெருவுல இருந்த ஒரு வீட்டுக்காரர் முன்னாடி விட்டுட்டு, அப்ப இந்த செருப்பு பிஞ்சு போச்சு, இதை போட்டு என்னால நடக்க முடியல, இந்த செருப்பு வந்து இங்கே வச்சுட்டு போறேன், நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன், இல்லைன்னா ஆள் அனுப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால என்ன விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி விட்டு போக சொன்னாங்களாம். விட்டுட்டு போயிட்டாராம் அவரும். அந்த வீட்டுக்காரர் அந்த செப்பலை பார்த்து, இது பார்த்தா ஏதோ விலை உயர்ந்த செருப்பு மாதிரி இருக்குது, இது கண்டிப்பா சாதாரண மக்கள் போடுற செருப்பு இல்ல, இது ஏதோ ராஜா காலங்களில் போடுற செருப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பை ரெண்டு எடுத்து தொடச்சிக்கொண்டு உள்ளார பத்திரமா வச்சிருந்தாராம், அந்த பிஞ்சு போன செருப்பை. அதுக்கப்புறம் அதே வழியா ராஜா வந்து அடுத்த முறை வந்தாராம். என்னாச்சுன்னு தெரியல, இந்த காலத்துல வர மாதிரி வந்து ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்துச்சு என்னமோ, திடீர்னு அந்த ராஜா செத்து போயிட்டாராம். கூட வந்தவங்களாம் பார்த்து அந்த செருப்பு எடுத்து போய் வச்சிருந்தாலும் அவங்ககிட்ட, ராஜா செத்து போயிட்டாரு, இந்த பாடியை கொஞ்சம் இங்க வச்சுட்டு ஒரு 3 நாள் கழிச்சு வந்து எடுத்துக்கிறேன்னாங்களாம். ம், ஒத்துப்பானா வேணும் வச்சுக்கிறதுக்கு? ராஜாவோட செருப்பை வச்சிருந்தாலும் வச்சுப்பா, ராஜாவோட டெட் பாடியை வச்சுக்க மாட்டான். ஏன்னா உள்ளார இருக்கக்கூடிய திருஷ்டா இல்லைன்னா திருஷ்யத்துக்கு எந்த வேல்யூம் கிடையாது. அந்த அர்த்தத்தை கொடுக்கறதே அதுதான். ஈவன் திருஷ்டா உள்ளார இருந்தாலும் கூட நமக்கு போகம் என்பது இல்லை, உணரப்படலை அப்படின்னு சொன்னா அதுவும் ஜடம்தான், ஜடப்பொருள் தான். அப்ப இந்த திருஷ்யத்துக்கு அர்த்தத்தை தது அர்த்த ஏவ அதுதான் கொடுக்குது, அது இல்லை அதுவே தான் கொடுக்குது, அது இல்லைன்னா இல்லவே இல்லை, அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை, மீனிங்கே இல்லை. உள்ளார இருக்கிற புருஷன் வந்து பார்க்கப்படுவதனாலதான், பார்க்கறதுனாலதான் இது பார்க்கப்படும் பொருளாக இருக்கு. இது யாருக்கு தெரியுதோ, எப்ப இந்த புருஷா பிரகிருதி என்ற 2 தத்துவங்கள் ஒருவனுக்கு தெரிந்து விடுகிறதோ, அவனுக்கு இந்த பிரகிருதியை வேறு விதமா தான் பார்ப்பாங்க. அதான் கிருதார்த்தம் பிரதி நஷ்டம் அபி அனஷ்டம் தது அந்நிய சாதாரணத்துவம். இயற்கை திருஷ்யத்துக்கு என்ன பேரு? இயற்கை. திருஷ்யத்துக்கு நேச்சர்னு பேரு, இயற்கைன்னு பேரு. அப்படின்னா இப்ப நம்மளுடைய கான்செப்ட் வருவோம், நாமளே கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். நம்ம ஊர்ல நாம இயற்கைன்னு சொன்னா எதை இயற்கை என்று சொல்லுவோம்? மரங்கள், காடு, ம்? மலை, என்னடா? காடு, மவுண்டன்ஸ், ஹில்ஸ், காடு, மலை. மலை, மரம், தென்றல், ம், வனம், இதெல்லாம் வந்து வனம், வனம். இதெல்லாம் மனிதனால் படைக்கப்படாதது எதுவோ அது எல்லாம் இயற்கையானது. நாம வச்சிருக்கிற சட்டி, அண்டா, குண்டா, நாம் பயன்படுத்துற எல்லா பொருளும் மனிதனால் செய்யப்பட்டது. அதனால் இதற்கு செயற்கை என்று பெயர். கரெக்ட் தானே? ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த மூல பிரகிருதியை நம்ம இயற்கைன்னு சொல்றோம். இத ஒரு இடத்துல வேதாத்திரி மகரிஷி எழுதுறாரு, அது இயற்கை இல்லை, அது செயற்கை அப்படின்னு. அது வந்து செயற்கை, உண்மையிலேயே அது வந்து மயக்கம், அது இயற்கை அல்ல, அது செயற்கை. அது செயற்கை மயக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறார். யாருக்காவது அந்த பாட்டு தெரியுமா? இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் உயர்ந்துள்ளது, மிக மிக உயர்ந்துள்ளது.
செயற்கை மயக்கம் தெளிந்து அறிவு உண்மை பெற என் கதை சொல்வேன் அப்படின்னு ஒரு பாட்டு. ரொம்ப ஃபேமஸான பாட்டு. தெரியுமா காளீஸ்வரிமா? ஓடிய போயிட்டாங்க. மலரே மலரே நீ யார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த பாட்டு. கேட்கறதுக்கே திவ்யமா இருக்கும். மலரே மலர், அவர் போய் ஒரு ஒரு பூவை பார்த்து கேட்டாராம். மலரே மலரே நீ யார்? உன் வண்ணமும் உன் அழகும் என் பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன். ஒரு பூவோட மனமும் அதனுடைய கலரும் பலவாறான நினைவகற்றி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம தியானத்துக்கான டெபினிஷன் அது. தத்திர பிரத்யேய ஏகத்தானத்த தியானம். பல்வேறு எண்ணங்களை சிதறதெல்லாம் நிறுத்திட்டு ஒரு பொருள்ல தேச பந்தக சித்தசிய தாரணா. ஒரு பொருள் மேல ஒரு ஆப்ஜெக்ட்ல உங்க மனம் ஒடுங்கினால் அதுக்கு பேர் தியானம் அல்லது தாரண சமாதின்னு பேரு. இதை சொல்ற ஒரு பூவை பார்த்து, என் பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன், நீ யார்? தான் அவர் கேட்ட கேள்வி. அதுக்கு அந்த பூ பதில் சொல்லுது, இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் உயர்ந்துள்ளது. இந்த மலரானது இயற்கையில பூத்த மலர் அப்படின்னு நினைச்சிட்டு இதை நீ இந்த இயற்கை அழகை ரசிக்கிற. இந்த இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. இது எல்லாருக்கும் வராது, சில பேருக்கு மட்டும் வரும். சிலரே அறிவார் இவ்வுண்மை, சிந்தனை செய்ய வல்லார்கள். யாருக்கெல்லாம் சிந்தனை செய்யும் வல்லமை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். இந்த நிலைமைக்கு வருவாங்க. அப்படி நீங்க இது இந்த பூவை பத்தி சிந்தனையில நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் யாருன்னு என்னை பத்தி உனக்கு சொல்றேன். அந்த மலர் சொல்லுது, இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. இத செயற்கை மயக்கம் தெளிந்து அறிவு பெற நான் என் கதை சொல்வேன். அந்த பூ என்னோட கதையை சொல்றேன், அப்போ உனக்கு செயற்கை மயக்கம் தீரும் அப்படின்ட்டு. அப்படின்னா இயற்கை செயற்கை என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப நம்மள இதுல வச்சுக்கலாம். நம்மளால எது எல்லாம் படைக்கப்பட முடியுதோ அதெல்லாம் நாம செயற்கைன்னு சொல்றோம். நம்மளால எது படைக்க முடியலையோ அது இயற்கைன்னு சொல்லிடுறோம். இவ்வளவுதானம்மா இயற்கையும் செயற்கையுள்ள வித்தியாசம். இப்ப நம்மளை விட்டுருங்க, படைக்கிறது இறைவன் வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற காடு, மலை, மரம், தென்றல் இதெல்லாம் இயற்கைன்னு சொல்றமே, இதெல்லாம் இறைவனுக்கு செயற்கையா இயற்கையா? செயற்கை. இறைவன் இதெல்லாம் படைக்கிறதுனால அவனுடைய செயற்கை பொருள் தானே இதெல்லாம். நமக்கு தான் இயற்கை, ஏன்னா நம்மளால படைக்க முடியல. இறைவனுக்கு அதெல்லாம் செயற்கை பொருள். புரியுதா? செயற்கை. நாம எதையெல்லாம் இயற்கை என்று சொல்றோமோ அதையெல்லாம் இறைவனுக்கு செயற்கை. இந்த செயற்கை மயக்கம் தெளிஞ்சதுன்னா உனக்கு உண்மை புரியும். ஏன்னா இங்க படைக்கப்பட்டு நம்ம இயற்கைன்னு நினைச்சு படைக்கப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் ஒரு மயக்கத்துல அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அது சொல்லும், இங்க படைக்கப்பட்டு வந்திருக்கிறது எல்லாமே எல்லாமே பரிணாமம் தான். ஒண்ணு ஒண்ணு மாறி இருக்கும். எல்லாமே பரிணாமத்துல மாறி 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 தன்மாற்றம் அடைஞ்சு வந்திருக்குது. அதுல பெரிய விஷயமெல்லாம் ஒண்ணும் இல்லை. செவ்விய சிறு சொல் பரிணாமம். இங்க படைக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே பரிணாமம் தான். சிறப்பை உணர்வாய் நீயும் அதே. இங்க படைக்கப்பட்டதெல்லாம் பரிணாமத்துல மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதே மாதிரிதான் நீயும் அதுதான். நீயும் அப்படி பரிணாமத்துல மாற்றம் தான் அடைஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லும். கடைசியில உன்னை யார் என்று நான் கேட்டேன், நீ உண்மை பொருளை உணர்த்தி விட்டாய், இந்த பேரறிவு நிலையிலிருந்து பிறளாது இருப்பேன் அப்படின்னு அந்த பாட்டு முடியும். அது ஒரு பெரிய பாட்டு. இங்க நாம எது எல்லாம் படைக்கப்பட்டது அப்படின்னு நாம சொல்றோமோ, நமக்கு எதெல்லாம் இயற்கைன்னு இருக்கோ அதெல்லாம் இறைவனுக்கு செயற்கை தான். அந்த செயற்கையில வந்ததுதான் மூல பிரகிருதியிலிருந்து மீதி எல்லாமே. அதுதான் திருஷ்யம். அது யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சோ அவங்களுக்கு இதெல்லாம் வெறும் செயற்கை மயக்கம் தெளிந்து விடும்.
இது செயற்கை மேகம் தெரியறதுக்கு பேர் தான் கிருதார்த்தம் பிரதிநஷ்டம்னு பேரு. யாருக்கெல்லாம் இது புரியலையோ அவங்களுக்கெல்லாம் அது அப்படியே தான் இருக்கும். ததன்ய சாதாரண ஸ்வஸ்வாமி சத்யோ ஸ்வரூப உபலப்தி ஹேத்து சயோக. ஏற்கனவே சம்யோகம் திருஷ்டாதிருஷ்ய சம்யோகம் பார்த்துட்டோம், அதே தான். ஸ்வஸ்வாமி அப்படிங்கிறது, ஸ்வசாமி சக்தி அப்படிங்கிறது அந்த புருஷ சக்தி. அது இருக்கிறதுனாலதான் ஸ்வரூப, இந்த ரூபமானது, இந்த உடலானது சக்தி பெறுது. எப்படி சூரியன்ல இருந்து வெளிச்சம் வந்ததை வாங்கி, இப்ப இப்படி நினைச்சு பாருங்களேன். சவித்யா கி தியான் தாரன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. யார கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, ஆனா என்னதுன்னு தெரியல சார். யூஜிசி நெட் படிச்சவங்களுக்கு எல்லாம் இது கேள்விப்பட்டிருக்கணும். யூஜிசி நெட் சிலபஸோட கடைசி வரியில, கடைசி வார்த்தையில, கடைசி வேர்டு அதான். சவித்ரு அப்படின்னா சூரியன். சவிதா கி தியான் தாரணம்னு அந்த சவித்ரு, அந்த சூரியன் சன்னு மேல ரைஸ் ஆகும் போது அதை கண்ணுல பார்த்துட்டு அப்படியே கண்களை மூடி அப்படியே நீங்க தியானம் பண்றது, அதுதான் சவிதா கி தியானம் அப்படிங்கிறது. ஏன் அதை தியானம் பண்றோம்னா, அந்த அந்த சவித்ரு அதை பார்த்தா இங்க இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் கூடிய எல்லா எனர்ஜிக்கும் சோர்ஸ் என்ன அப்படின்னா அவர் தான், சன்னு தான். அந்த சன்னுல இருந்து வர சோர்ஸ் அதை ரிசீவ் பண்றதுனால நமக்கு அதை நம்ம பாக்குறோம். அது பேர், அந்த தியானத்துக்கு பேரு. இப்ப சன்னுல இருந்து வர சோர்ஸ் ஒரு ஒரு தாவரம். ஒரு தாவரம்னா அது எந்த தாவரம் வேணா இருக்கலாம். நீங்க எந்த ஃப்ரூட் எடுத்தாலும் சரி, நீங்க சாப்பிட்ற ஒருவேளை சாப்பாட்டுக்காக, ஒருவேளை ஒரு ஒரு பழத்துக்காக ஒரு செடி, ஒரு தாவரம் தன்னோட இலைகள் எல்லாம் விரிச்சு 6 மாச கணக்குல 3 மாசமோ 6 மாசமோ அந்த சன்னு கிட்ட பிச்சை எடுக்கணும். அது கையேந்தி நிற்கும், தெரியுமா? ஒவ்வொரு தாவரமும் நீங்க தின்ற ஒரு வாழைப்பழத்துக்கு அது 6 மாசம் ஏந்தி நிக்கணும் பிரபஞ்சத்துக்கிட்ட, இயற்கை கிட்ட. அந்த சன்னுல இருந்து வர ஒளியெல்லாம் வாங்கி 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 அந்த ஆற்றல் எல்லாம் சேமிச்சு வச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கணும். ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு ஏங்கி நின்று ஏங்கி நின்று ஏந்தி ஏந்தி தான் அந்த பழத்தை உருவாக்கும். அப்படி நிக்கிறது அந்த எனர்ஜி தான் அப்படி பழங்கள் மூலமா நமக்கு வருது. அது நீங்க நேரடியா வாங்கினா எப்படி இருக்கும்? உங்களால வாங்க முடிஞ்சா வாங்கிக்கலாம். அப்ப இந்த சன்னு எப்படி கதிர்களை கொடுக்குதோ அது போல உள்ளார இருக்கக்கூடிய இந்த சுவாமி சக்தியில இருந்து இந்த திருஷ்யமான இந்த உடம்பு அந்த சக்தியை வாங்கிதான் வேலை பண்ணிட்டு இருக்குது. ஆனா இப்ப நமக்கெல்லாம் என்ன காமெடி அப்படின்னா, இந்த திருஷ்யத்துக்கு, இந்த உடம்புக்கே என்னமோ சக்தி இருக்கிற மாதிரியும், அதுக்கு நாம தான் என்னமோ சக்தி வச்சிருக்கிற மாதிரியும் நாமெல்லாம் பில்டப் போட்டுட்டு இருக்கிறோம். அந்த உள்ளார இருக்கக்கூடிய சக்தி வாங்கறதுனாலதான் இந்த உடம்பு உணர்ச்சி பெற்றுட்டு இருக்கு. இந்த உணர்ச்சி பெறவில்லை என்றாலும் இதுக்கு அர்த்தம் இல்லை. அப்போ உணர்ச்சி பெறுவதற்காக உபலப்தி, ஸ்வரூப உபலப்தி, ஸ்வரூப உபலப்திக்காக அங்க அது வாங்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு பேரோட ஒப்பந்தம் இருக்கு, அதுதான் ஹேயேத்து, அதான் சம்யோகம். இந்த சம்யோகம் தான் காரணம். இந்த சம்யோகத்துக்கு இன்னொரு பேர் வைக்கிறார். இந்த சம்யோகம் ஏன் நடக்குது? இப்ப இந்த உடம்புக்குள்ள ஸ்வரூப சக்தி, இப்ப நம்மளுடைய சக்தி இருக்குல்ல, கேட்கிற தன்மை இருக்கு, பாக்குற தன்மை இருக்கு, இதெல்லாம் எதனால வருது? புருஷாவோட சேர்க்கையினால வருது. உண்மையிலேயே உங்களோட புருஷா சுத்தமானது, அதுக்கு இந்த மாதிரி சேர்க்கையே தேவையே இல்லை. இந்த உடம்பு உங்களுக்கு தேவையான தேவை கிடையாது. இந்த உடம்பை வச்சு இது என்ன பண்ணுது? துன்பம் அனுபவிக்குது. இந்த உடம்போட சேர்ந்து இருக்குது. இந்த சேர்க்கைக்கு காரணம் என்ன? அறியாமை. அந்த ஹேத்து சம்யோகம் இருக்கு, சம்யோக ஏத்துக்குன்னு சொன்னாங்க பாருங்க, அதுக்கு என்ன காரணம்? தஸ்ய ஏத்துர வித்யா. அதுக்கு என்ன காரணம்? அறியாமைதான் காரணம். புருஷா நேரடியா தன்னை உணர்ந்து கொள்ளவில்லை, உணர முடியல, அதுக்கு பேர் அவித்யான்னு பேரு. தன்னை நேரடியா உணர்ந்து கொள்ள முடியாம இந்த ரூப சக்தியை வச்சு உணர்ந்துகிட்டு இருக்கு.
ரூப சக்தியை வச்சு வெளி உலக விஷயங்களை புலன்கள் மூலமா வாங்கி உள்ளார அனுபவிச்சுட்டு இருக்கு. உள்ளார இருக்கக்கூடிய புருஷாவுக்குத்தான் போகம், புருஷாவுக்குத்தான் அபவர்க்கார்த்தம், புருஷாவுக்கு தான் கைவல்யம். லாக் ஆயிருக்கிறது புருஷா தான். ஏன் லாக் ஆயிருக்குதுன்னா அதுக்கு அறியாமை இருக்கு. புருஷாவுக்கு அறியாமை இருக்கா, நமக்கு அறியாமை இருக்கான்னா இந்த ரெண்டுத்தினுடைய சேர்க்கை இருக்கிறதுனால, இந்த ரெண்டுத்தினுடைய சேர்க்கை தான் நமக்கு சூத்திரம் அஸ்மிதா சொல்லுது. அஸ்மிதாக்கான டெபனிஷன் என்ன? திருஷ்டி திருஷ்யம் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது. திருஷ்டாவும் திருஷ்யமும் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுதான், ஏகாத்மதா ஏக அஸ்மிதா. சோ இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து, திருஷ்டாவும் திருஷ்யம் ஒன்னா சேர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் நானுங்கிற உணர்வுல. இதே ஒரு விதமான அறியாமை, அதான் தஸ்ய ஏதுர வித்யா. இந்த அறியாமை எப்பொழுது இல்லாமல் போதோ அப்படின்னு சொல்றதுதான் இந்த வார்த்தை தத்து அபாவாத்து. தத்துன்னா அது எது? முன்னாடி இருக்கக்கூடிய 24வது சூத்திரம். அந்த 24வது சூத்திரத்துல அவித்யான் இருக்கு. இந்த அவித்யா எப்பொழுது இல்லாம போதோ அப்ப சம்யோகம் இல்லாம போகும். அதான் சம்யோக அபாவக. தத்தபாவாத் சயோக அபாவக. சரி, அவித்யா இல்லாம போயிடுச்சு, அதனால சம்யோகம் இல்லாம போயிடுச்சு. இந்த சம்யோகம் இல்லைன்னா புருஷா என்ன ஆகும்? தனியா வந்து நின்னுக்கும். கைவல்யம். அப்படி தனிமைப்பட்ட அதுக்கு பேரு ஆணம்னு பேரு. புருஷா தனிமைப்பட்டு கேவலம், கேவலம்னா அது மட்டும் இருக்கிறது. அந்த கேவல நிலையை அடைஞ்சு இருக்கும் பாருங்க, அதுக்கு பேரு ஆணம் அல்லது கைவல்யம்னு பேரு. இந்த கைவல்யம் யாருக்குன்னு கேட்டா, இந்த ஆணம் யாருக்குன்னு கேட்டா தத் திருஷ்யே கைவல்யம், திருஷ்டாவுக்கு கைவல்யம். அவ்வளவுதான். இப்ப நமக்கு பிரச்சனை என்ன புரிஞ்சிருச்சு? அவித்யை இல்லாம போனா சம்யோகம் இல்லாம போகும், சம்யோகம் இல்லாம போனா ஆணம் வந்துடும், அதான் கைவல்யம்னு சொல்றோம். கரெக்ட். இப்ப இந்த அவித்யா எப்படி இல்லாம போக வைக்கிறது? இப்ப அவித்யாவை போக வைக்கணும், அதுக்கு என்ன வழி? அதை போக வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. விவேக கியாதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த விவேக கியாதி ஞானமானதுதான் அந்த ஆணத்துக்கான ஒரே உபாயம். அந்த விவேக கியாதிக்கு இன்னொரு லட்சணம் இருக்கு, அவிப்ளவா அப்படின்னு. விப்ளவம் அப்படின்னா மாறக்கூடியது, மாறாத ஒரு ஞானம், தெல்ல தெளிவான ஞானம். இப்பெல்லாம் உங்களுக்கு புருஷா பத்தி கொஞ்சம் கொஞ்சம் புரிதல் இருக்கும், சம்யோகம் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் புரிதல் இருக்கும், ஆனா முழுசா புரியாது. அதுக்கு பேர் தான் விப்ளவ ஞானம்னு பேரு. எப்ப அது வந்து அவிப்ளவா ஞானமா மாறுதோ அதுக்கு பேர் தான் விவேக கியாத்தின்னு பேரு. அந்த விவேக கியாதி தான் ஆணத்திற்கான உபாயம். ஆணோ உபாயம். அந்த விவேக கியாதி ஞானம் எப்படி இருக்கும்? தஸ்ய சப்ததா பிராந்த பூமி பிரக்ஞா. அந்த விவேகியாதி ஞான அவிப்ளவா ஞானத்தை அடையும் போது அது வந்து சப்ததா 7 பிராந்தக, பிராந்தகன்னா அந்த இறுதியான நிலை, 7 படிநிலைகளை கடந்த நிலை. படிங்கிறதா பூமிகி, பிரக்ஞானா ஞானம். 7 படிநிலைகளை கடந்த ஞானத்துக்கு விவேக கியாதி ஞானம்னு பேரு. இந்த விவேக கியாதி எப்படி தொடர்றது? இப்ப விவேக கியாதி எப்படி பெறுவது? விவேக கியாதியை பெறுவதற்கான வழிமுறை என்ன? யோக அங்க அனுஷ்டானாத் அசுத்தி க்ஷய ஞான தீப்திகி ஆ விவேக கியாதி. யோக அங்கங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி அசுத்தம் எப்பொழுது க்ஷயமாகுதோ அப்ப ஞானம் தீப்திகி, உங்க ஞானமானது ஒளிர்விடும். அந்த ஒளிர்விட்ட ஞானத்துக்கு
விவேக கியாதி ஞானம்னு பேர். யோக அங்க அனுஷ்டானாத் அசுத்தி க்ஷயே. அசுத்தம்னா நம்மளுடைய அறியாமை. அல்லது இருள். இருள்னாலும் அறியாமைனாலும் அவித்யானாலும் எல்லாம் ஒண்ணுதான். அது க்ஷயம், இருள் குறையிறது. இருள் குறையிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? இருள் குறையுதுனாலும் வெளிச்சம் அதிகமாகுதுனாலும் அங்க ரிசல்ட் ஒண்ணுதான். காலையில பொழுது வெடியுது இல்ல, அது வெளிச்சம் வர்றதுனால வருதா இல்ல இருள் போறதுனால வருதா? இந்த விடிகாலை அப்படிங்கிறது வெளிச்சம் வர்றதுனால வெடிகாலம் வருதா இல்ல இருள் போறதுனால வருதா? சார் வெளிச்சம் இருள் வருது. போறதால வருது சார். ம் வர்றதுனால வருது. வெளிச்சம் இருள் வருது. இருள் போறதுனால வருது. இருள் ஏற்கனவே வெளிச்சம் இருக்கு, போறதுனால ஏற்கனவே வெளிச்சம். இருள் போறதுனால இல்ல வெளிச்சம் வர்றதுனால? வெளிச்சம் வந்தா இருள் சன் போயிடும். ரைஸ் ஆகி தானேங்க சார் நமக்கு வெளிச்சம் ம் வருது. சோ அதுதானே இருள போக்குது. அப்போ சார் எப்பயுமே வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காதுங்க இது சார். இருள் போறதுல. அந்த ரெண்டு வார்த்தையும் அவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஒண்ணு அசுத்தி க்ஷயம் ஞான தீப்திகி. இருள் மறைந்து ஒளிர் விடுது. இப்ப விடிகாலையே நம்ம இப்படி சொல்லலாம், வெளிச்சம் அதாவது இருள் மறைந்து வெளிச்சம் வருது அப்படின்னு. இரவு என்ற இருள் மறையுது, வெளிச்சம் வருது. அது காரணம் என்ன வேணா இருக்கலாம், நீங்க சன்லைட் சோர்ஸ் எதை வேணா போட்டுக்கலாம். ஸோ விடிகாலை பொழுதுங்கிறது இருள் மறைந்து வெளிச்சம் வருது, அதுதான் அசுத்தி க்ஷயமாகி ஞான தீப்தி. அவ்வளவுதான். இதுதான் அந்த விவேக கியாதி அப்படிங்கிறது. இது ஏன் விவேக கியாதி அப்படின்னா, இதெல்லாம் வெளியில இருந்தெல்லாம் கொடுக்க முடியாது, உங்க உள்ளார்றதே வரணுங்கிறது. அது உள்ளார்றதே வரணும்னா என்ன பண்றது? யோகாங்க யோகாங்கெல்லாம் அனுஷ்டானம் பண்ணுது. யாருக்கு யார் பண்றது? யாருக்கு யார் அனுஷ்டானம் பண்ண யாரோட அசுத்தி க்ஷயமாகி ஞான தீப்தி அடையும்? நமக்கு நாமே பண்ணிக்கணும். அவங்கவுங்க அவங்களே பண்ணுமா? ஏதாவது மாற்று ஏற்பாடு இருந்தா கொஞ்சம் பண்ணுங்களேன். வேலை இருக்கு எல்லாருக்கும். யாராவது கொஞ்சம் வாங்கி வந்து கொடுத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இருக்கு தானே. கண்ணு தெரியாதவங்க எக்ஸாம் எழுதுறது கூட ஆசிரியர் இருக்காங்க தானே. ம் அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன் கொஞ்சம். நீங்க எதுவுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் அப்படியே விஸ்வரூப தரிசனத்துல காட்டுறாரு. நான் தான் எல்லாம், நான் தான் படைக்கிறேன், எல்லாமே என் கண்ட்ரோல் தான், நான் தான் எல்லாத்தையும் முழுங்குவேன், திருப்பி நான் தான் எல்லாம் வெளியே விடுவேன் அப்படின்னு கிருஷ்ணர் விடுறாரு கதை. அந்த 100 பேர் வச்சிருக்கிற படையை போட்டு தள்ள முடியாது அவரால. சும்மா அர்ஜுனை போய் சண்டை போடுன்னு சொல்றாரு. ம் நியாயம் தானேம்மா. அவரு சர்வ வல்லமை படைத்தவர். எல்லாமே நான் தான் வேற சொல்றாரு. என்னாலதான் எல்லாம் அங்க வியாபித்து இருக்குதுன்னு சொல்றாரு. கொஞ்சம் பேர் குடசல் விட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களை போட்டு தள்ளிட்டு போக வேண்டியது தானே. ம் சார் அவங்கவுங்க வெற்றிக்கு அவங்கவுங்க தாங்க சார் உழைக்கணும். அதனால ஒரு அதுக்கு அவங்கவுங்க வினைக்கு அவங்க அர்ஜுனன் என்னமா பண்ண சொல்றீங்க? இந்த பாவ கொடுமையை நான் ஏன் செய்யணும்? என்னோட குருவை கொல்லணும், என் தாத்தாவை கொல்லணும், என் பெரியப்பா கொல்லணும், என் சித்தப்பா கொல்லணும், நான் ஏன் கொல்லணும்? ஸோ இங்க யாராவது கொஞ்சம் யோகா அனுஷ்டானம் பண்ணிட்டீங்கன்னா, யோகாங்களை கொஞ்சம் அனுஷ்டானம் பண்ணிட்டீங்கன்னா, மீதி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அசுத்திகளை சயமெல்லாம் கொஞ்சம் அசுத்தி எல்லாம் சயம் பண்ணி ஞான தீப்தி வர வச்சிடலாம்ல. சார் அவங்கவுங்க கர்மாவை அவங்கவுங்க தானே சார் கழிக்கணும். ஸோ அவ்வளவுதான், நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ யார் யாரோட உள்ளார இருக்கக்கூடிய அசுத்தமானது மற்றவங்களால கிளீன் பண்ண முடியாது. இன்னும் ஒரு இடத்துல விபூதி பாத்திரம் வருது, பிரத்யஸ்ய பரச்சித்த ஞானம்னு. உங்களுடைய மனதா நீங்க பிரத்யேக நிலைக்கு போனீங்கன்னா மற்றவங்களுடைய சித்தத்தை அறியலாம்.
ஆனா அதுல கூட அவங்களுடைய ஆள் மனதில் என்ன இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. மற்றவங்களோட சித்தத்தை நீங்க அறியலாம், ஆனா டீப்பர் லெவல்ல இருக்குன்னு அறிய முடியாது. ஏன்? உங்களுடைய மனசுல என்ன டீப்பர்ல இருக்குங்கிறது உங்களால பெனட்ரேட் ஆக முடியாது. அப்பேற்பட்ட சிக்கல் வாய்ந்தது தான் நம்மளுடைய இந்த ஓன் அசுத்தம் அப்படிங்கிறது. வினைப்பதிவு, நம்முடைய கர்ம பதிவு அப்படி இருக்கு. அந்த நீங்க சொன்னீங்களே கர்ம, அவங்க கர்மானு, அந்த கர்மத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, யோகா மட்டும்தான். இத கேரண்ட மகரிஷி இதுக்கு ஒரு சூத்திரம் எழுதியிருப்பாரு. யூஜிசி நெட்டு படிச்சவங்களும் தெரியும். என்ன தெரியுமா? நாஸ்தி மாயா சமபசு நா யோக பரம்பலம் நகி யோகா பரம்பலம் எழுதியிருப்பாரு. இந்த மாயை இந்த உலகத்திலேயே இந்த உலக விஷயங்கள் தான் உங்களை கட்டி போடக்கூடியது. இதான் பெரிய மாயை. இதை விட ஒண்ணு பெருசாலாம் எதுவும் இல்லை. உங்களை கட்டி போடுறதே இந்த மாயை தான். இந்த கட்டிலிருந்து அவிர்க்கிற ஒரே பலம் எதுக்குன்னா யோகாக்கு மட்டும்தான் இருக்கு. அது யோகாக்கு மட்டும்தான் சொல்ல, யோகாவை தவிர வேற எதுக்குமே இல்லைன்ட்டார். அப்ப இந்த கட்டு அவுக்கிறதுக்கான ஒரே பலம் வாய்ந்தது யோகா மட்டும்தான். அதுதான் இவரு எழுதி வச்சிருக்காரு, யோகா அங்க அனுஷ்டானம். அப்படிதான் நீங்க பண்ணி அதை நீங்க விவேக கியாதியை அச்சீவ் பண்ணிக்கணும் அப்படின்னு. இப்ப யோகா அங்கங்கள் எல்லாருக்கும் தெரியும். 9 10 8. 8. அது எங்க எட்டுது? 29ல எட்டுது. 29வது ஸ்லோகத்துல இருந்து உங்களுக்கு அஷ்டாங்க யோகா. 29ல இருந்து அஷ்டாங்க யோகா எங்க முடியும்? இதுவரையிலும் முடியும் சார். விபூதி பாதம் வரையிலும். விபூதியில விபூதி விபூதி பாதத்துல பாதத்துல எத்தனாவது ஸ்லோகத்துல முடியும்? மூணாவது சூத்திரம் வரலும். விபூதி பாதம் 3வது சூத்திரம் வரைக்கும் இந்த அஷ்டாங்க யோகா சொல்லி கொடுத்துட்டே போகும். 3வது சூத்திரம், 4வது சூத்திரம், 5வது சூத்திரத்துலயும் அதுக்கான பெனிஃபிட் அதுல போய் அங்கதான் கம்ப்ளீட் ஆகும். சரிதானா? இப்ப இங்க இருந்து அங்க வரைக்கும் நம்ம உருண்டு ஓட போறோம். யம நியமாசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதய ஸ்டவ் அங்காணி. இதுல நமக்கு 8 அங்கங்கள் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யமா. அதுல 5 இருக்கு. அஹிம்சா, சத்யா, ஸ்தேய, பிரம்மச்சரியா, அபரிக்கிரகா, யமாஹா. யமாகன்னா தெரியும் தானே? யமகன்னா தெரியுமா தெரியாதா? செய்யக்கூடாதது. 2 வீலர் தானே? செய்யக்கூடாது. வண்டி இல்லையா? யமா தானே சார் கேட்டீங்க? யமானா சோஷியல் டிஸ். யமகா கம்பெனி தானேமா? 2 வீலர் கம்பெனி தானேமா? சோஷியல் டிசிப்ளின் சார். சார் அக்கார்டிங் டு பிஒஎஸ் யமானாக்க சோசியல். நீங்க வெஹிக்கிள கேட்டீங்கன்னா அது யமகா வெஹிக்கிள் தான். யமகா வெஹிக்கிள் எப்படி ஒண்ணு யமா அப்படிங்கிறது நமக்கு மறக்காம இருக்குல்ல, யமகா அப்படிங்கிறது. இதுல 5 இருக்கு. அகிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம். இந்த 5 தான் நம்ம யமா அப்படின்னு சொல்றோம். இதுல சில வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் யமா அப்படின்னா நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஒரு சில வார்த்தைகள் நெகட்டிவ் வேர்டா இருக்கு, ஒரு சில பாசிட்டிவா இருக்கு. ஆனா மீனிங் கரெக்டா. எப்படி ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. இம்சை கடைபிடிக்கணும் எப்படி இருக்கும்? சத்தியம் கடைபிடிக்கணும், சரியா இருக்கு. அஸ்தேயம் கடைபிடிக்கணும்,
அந்த ஏ மட்டும் விட்டுருங்க. ஸ்தேயம் கடைபிடிக்கணும். எப்படி இருக்கும்? இந்த சத்தியத்துக்கு முன்னாடி ஏ போட்டா அகிம்சா, அசத்யா, அஸ்தேயம். அதே மாதிரி இதுக்கும் ஒரு ஏ போட்டிருக்கலாம்ல. சத்தியத்துக்கு முன்னாடி ஏ போட்டிருந்தா என்ன இருந்திருக்கும்? அது பொய்ங்கிற மாதிரி ஆயிருக்கும் சார். அசத்தியத்தை நீங்க கடைப்பிடிக்கணும்னு ஆயிடும். பொய் சொல்லணும்னு வந்துடும். அப்ப நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் அவர் வேர்டை வந்து பாசிட்டிவா மாத்திக்கிட்டு பாசிட்டிவான வேர்டை அப்படியே எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் இதுல வந்து பரிகிரகா அப்படிங்கிற வேர்டுக்கு ஆப்போசிட் வேர்டு, பிரம்மச்சரியா அப்படிங்கிற வேர்டு அப்படியே எடுத்துக்கிட்டாரு. 2 வேர்டு டைரக்டா எடுத்திருக்காரு, சத்யா அண்ட் பிரம்மச்சரியா. மீதி 3 வேர்டை வந்து ஆப்போசிட் வேர்டை கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்காரு. ஹிம்சை பண்றது, ஸ்தேயம் பண்றது, திருடுறது, பரிகிரகா பதுக்கி வைக்கிறது. இத 3த்துக்கும் ஏ போட்டு அதெல்லாம் ஆப்ஷன் போட்டு வச்சுட்டாரு. சத்தியம் பிரம்மச்சரியத்தை அப்படியே எடுத்துக்கிட்டாரு. இப்ப இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் புரியுது தானே? இதுல பெருசா எல்லாம் எதுவும் அச்சீவ் பண்ண வேண்டாம். ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறாங்க பிலாசபர். ஏன் நம்மளால யோகால முன்னேற முடியல? ஏமா நியமாவை ஃபாலோ பண்றது இல்ல. ஆஹ் ஏமா நியமாவை ஃபாலோ பண்றது இல்ல. நியமால எல்லாமே கூட நியமால 10 இருக்கு. பிலாசபர் கேக்குற கொஸ்டின் ஒன்னே ஒண்ணுதான். அபரிகிரகான்னு ஒண்ணு இருக்கு. அதை ஒண்ணு மட்டும் சேலஞ்ச் எடுத்து பண்ணி பாருங்க. ஏன்னா இங்க மகரிஷி உள்ளார எழுதியிருக்கிறது திருஷ்டானு சிரவிக்க விஷய வித்ருஷ்ணஸ்ய அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு ஸ்லோகம் இருக்கு. இது ஏற்கனவே படிச்சிட்டீங்க, சூத்திரம். அது எங்க இருக்குன்னா இங்க இருக்குது. அதுக்கு பேர் தான் அபரிகிரகான்னு பேரு. சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லட்டுமா? நம்ம வீட்டுல நமக்குன்னு எத்தனை சாரி இருக்குது, அதுக்கு பேர் தான் பரிகிரகான்னு பேரு. ம்? அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த சூத்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. அப்புறமா நீங்க நாளைக்கு இந்த கிளாஸ் வர மாட்டீங்க. எனக்கு ஸ்டூடெண்ட் முக்கியம் இல்லையா? கிளாஸ் எடுக்கிறது யாராவது வேணும்ல. அது உண்மைதான், ஆனா இருந்துட்டு போட்டோம், அப்புறம் பேசிக்கலாம். இதை எங்க கடைபிடிக்கணும், எப்ப கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்றாரு. ஏதே அப்படின்னா ஏதே அப்படின்னா அது எல்லாம், இவைகள் எல்லாம் அப்படின்னு அர்த்தம். எவைகள் எல்லாம்? ஏமா யமஸ் ஆமா. நமக்கிட்ட இருக்கிற சாரி எல்லாம். ஜாதி, தேசம், காலம், சமயம், 4 விஷயத்த சொல்றாரு. ஜாதி என்றால் உயிர்களிடம், எல்லா உயிர்களுக்கும் ஜாதின்னு தான் பேரு. நாம சொல்ற ஜாதி இல்ல, ஜாதி அப்படின்னாலே பிறந்திருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் ஜாதி அப்படின்னு பேரு. உயிர்களிடத்தும் அப்படின்னு அர்த்தம். தேசம்னா எந்த இடத்துலயும். நம்ம கோயிலுக்கு போனா நம்ம எப்படி எல்லாம் பேசுவோம், தியான சென்டருக்குள்ளார போனா நம்ம எப்படி பேசுவோம், யோகா சென்டருக்குள்ளார போனா எப்படி பேசுவோம், நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நம்ம எப்படி பேசுவோம். ம்? ஒரு இடத்துல ஒரு நம்மளுடைய அணுகுமுறை தேசத்தால இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதா இல்லையா? மாறுது. உயிர்களிடத்துல மாறுது. ஒரு மனிதர்களுடைய நாம அப்ரோச் பண்ற நம்மளுடைய அணுகுமுறையே, ஒருத்தர் கேட்டா பதில் சொல்லும், இன்னொருத்தர் கேட்டா திட்டுவோம். இன்னொன்னு காலம். அது நல்ல வாய், இது
எப்ப காலையில தானடா நீ வந்து அம்மால காலில் விழுந்து என்ன தெய்வம் எல்லாம் சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு வேலைக்கு போன. இப்ப வந்து பேயே நாயேன்னு சொல்றியாடா அப்படின்னு அந்த அம்மா கேட்கும். அது நல்ல வாய். அப்புறம் இன்னொரு சொல்லுவான், அது போன மாசம். ம் இது இந்த மாசம். அந்த மாதிரி காலம், சமயம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த சமயத்துல எப்படி நடந்துக்கும்னு சொல்றாங்களோ அந்த சமயம். இந்த மாதிரி ஜாதி, தேசம், காலம், சமயம் இதுல எல்லாம் அனவச்சின்னாக இந்த மாதிரி பேதம் பார்க்க கூடாது. பேதம் இல்லாமல் இருக்கணும். எந்த விதமான பேதமும் இல்லாம சார்ப அப்படின்னா எல்லாம் எல்லாமே எல்லாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா சொல்றதுக்காக சர்வ அப்படின்னு ஒரு வார்த்தை. பூமிஹி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, படிநிலை அப்படின்னு சொல்லுவோம். இங்க சார்வபௌமம் அப்படிங்கிறது அந்த லெவல், எல்லா லெவல்லையும் எல்லா இடத்துலையும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேர்டு. இந்த எல்லாத்துலயும் நீங்க வந்து அவேர்னஸோட நீங்க இதை ஒரு மகாவிரதமா கடைபிடிக்கணும். விரதம் அப்படின்னாலே கடைபிடிக்கிறது தான். மகாவிரதம் அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க ஃபாலோ பண்ணணும் அர்த்தம். இதுதான் அஷ்டாங்க யோகத்தினுடைய முதல் படி. இந்த இயமங்களுக்கு இன்னொரு பேரும் உண்டு. அதுக்கு பேரு மகாவிரதம்னு பேரு. வாட் ஆர் த மகாவிரதா அப்படின்னு கேட்டா அக்கார்டிங் டு மகரிஷி பதஞ்சலி நீங்க 5 சொல்லணும். எது எதெல்லாம் மகாவிரதம் எல்லாம் ஞாபகம் இருக்கா? அஹிம்சா, சத்யா, ஸ்ரேயா, பிரம்ம அந்த மகாவிரதம் எத்தனை சூத்திரத்துல இருக்கு? எத்தனாவது சூத்திரத்துல இருக்கு? 30 சரி. யமா 30ல இருக்கக்கூடியது. அது மகாவிரதம்னு சொன்னது 31ல இருக்கு. ம் சமாதி பாத்துல 31வது சூத்திரத்துக்கு என்ன பேரு? என்ன இருக்கு அதுல? துக்க தௌர்மனஸ்ய அங்கமே ஜெயத்வ சுவாச பிரஸ்வாச விச்சேஷ்ட. சகபோக. அங்க சகபோக 31, இங்க மகாவிரதம் 31. அங்க 9 அப்டக்கல்ஸ், 9 அப்டக்கல்ஸ் 30ல இருக்கு. இங்க இயமா 30ல இருக்கு. சரிதானா? அப்படி ஏதாவது ஒண்ணு ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. 32ல நியமா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரிலேட் பண்றதுக்கு ஒரு கதை சொல்லிட்டு நாம இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். இந்த பிராக்டிஸ்லாம் நீங்க ஏற்கனவே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 25 வார்த்தையை ஒரு போர்டில் எழுதி போடுவாங்க. அந்த வார்த்தைக்கு ஒண்ணுத்துக்கு ஒண்ணுக்கு சம்மந்தம் இருக்காது. ஜங்கிள், மேரேஜ், ஆப்பிள், நைஃபு, கோல்டு காயினு, பைசைக்கிளு, பிரேக்ஃபாஸ்ட்டு, இப்படிலாம் ஒரு 25 வார்த்தை எழுதி போடுவாங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? 25 வார்த்தை எழுதி போட்டு 2 நிமிஷத்துல அந்த 25 வார்த்தையும் மனப்பாடம் பண்ணி 1 நிமிஷத்துல திரும்ப சொல்லணும். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஆழ்ந்த பெரிய காடு, அந்த காட்டுக்குள்ளார ஒரு பெரிய காட்டுக்குள்ளார கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துல தாம்பளத்துல மாம்பழம் வச்சு கொடுத்தாங்க. அந்த மேங்கோ வெட்டுறதுக்கு ஒரு கத்தி கொடுத்தாங்க. கத்தியை வெட்டினா அந்த கத்தியை எடுத்து மாம்பழத்தை வெட்டினா மாம்பழத்துக்குள்ளார வந்து கோல்டு காயின் போட்டுச்சு. அந்த கோல்டு காயினை ஒரு பையன் எடுத்துக்கிட்டு சைக்கிள்ல போயிட்டான். அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். அம்மா பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு கதையை வந்து ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி சொன்னவொடனே என்ன ஆகும்னா அதுல எதுவுமே மறந்து போகாது. அந்த சீக்வன்ஸ், அந்த ஆர்டர், அந்த வார்த்தை எதுவுமே மறந்து போகாது. எதுக்கு பின்னாடி எதுன்னா கரெக்டா தெரியும். மேங்கோக்கு அப்புறம் கோல்டு காயின்னு தெரியும். அப்ப அந்த மாதிரி அதுக்கான ரிலேட் பண்ணதுனால, ஒரு கதையினால அந்த ரிலேட் பண்ணதுனால எந்த வார்த்தையும் மறந்து போகாது. அது மாதிரி சூத்திரங்களை நீங்க அங்க ரிலேட் பண்ணி எப்படியாவது ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஓகே.
எனி டவுட்? நோ டவுட். சார் எனக்கு ஒரு டவுட் எப்ப செஷன் கன்க்ளூட் பண்ணுவீங்க? இது ஒரே டவுட் தான். ம் சார், ஒரு டவுட் சார். ம் இந்த சுவாமி சக்தியோ சொரூப உபலப்தின்னு சொன்னீங்கல்ல, ம் அந்த உபலப்திக்கு எனக்கு மீனிங் புரிய மாட்டேங்குது சார். உபலப்தி அப்படின்னா அந்த நிலையை பெறுதல். பெறுவதற்கு உபலப்தின்னு பேரு. அடைவது, பெறுவது. இந்த உடலானது உணர்கின்ற தன்மையை எதனுடைய சக்தியால பெறுது? இப்ப நம்ம உணரும் சக்தி அப்படின்னு நமக்குள்ள இருக்கு, ரூப சக்தி அப்படின்னு நமக்குள்ள இருக்கு. இது எதை அடிப்படையா கொண்டு பெறுது அப்படின்னா புருஷாவோட சக்தியிலிருந்து பெறுது, சுவாமி சக்தியிலிருந்து இது பெறுது. இதை பெறுவதற்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு முன்னாடி சூத்திரம் அனுபவிக்கிறதுக்காக, இது கூட சேர்ந்து அனுபவிக்கிறது. ரெண்டுது ஒண்ணு மியூச்சுவலா இருக்கணுங்கிறதுக்காக இந்த சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை இருக்கணும்னே அவசியம் கிடையாது, ஆனா சேருது. அப்படி சேர்றது ஏயா சேருதுன்னா அறியாமையினால சேருது. நான் யாருன்னு அதால தெரிஞ்சுக்க முடியல, அல்லது தெரியாம இருக்கு. அந்த இருக்குது இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கோம்ல, அது எது? அக்ரியில பேசிட்டு இருக்கோம்ல, அது புரிஞ்சுக்காம இருக்குது அப்படின்னு, அது எதுன்னு தெரியுமா? நாம தான். புரிய மாட்டேங்குது சார். நம்மளதான் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். நீங்க புருஷாக்கு புருஷாக்கு தான் அவித்யா அப்படிங்கிறீங்க. அதுவும் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அது எப்படி புருஷாவுக்கு அவித்யா இருக்கும் குழம்பிக்கிட்டே அப்படின்னு இருக்கு. குழப்பமா. குழம்புனாதான் தெரியும். நமக்கு பேர் அது நமக்குள்ளார புருஷா இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய அபிப்பிராயமும். ஏன்னா நம்ம இந்த உடம்பு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதனால நமக்கு அது நமக்குள்ளார இருக்கிற ஒரு புறப்பொருளாக தெரியுது. இது பேர் தான் அறியாமை. அது புறப்பொருள் இல்லை, அதுதான் நாம. அந்த புருஷா தான் நம்முடைய ஒரிஜினல் ஸ்வரூபம். ஆனா இந்த புருஷ ஒரிஜினல் ஸ்வரூபமா இருந்தாலும் இந்த திருஷ்யம் இல்லைன்னா உங்களால அனுபவிக்க முடியாது, எந்த அனுபவமும் இருக்காது. டீப் ஸ்லீப்ல தூங்கிட்டீங்கன்னா கூட, தூக்கத்துல கூட ஒரு அனுபவம் இருக்கு, ஆனா அதையும் தாண்டினது அது நிர்பீச்சம். ஆனா அனுபவம்னு வந்துடுச்சுங்கன்னா, போகணும் வந்துடுச்சுன்னா, இது ரெண்டோட சேர்க்கை வேணும். இந்த செயற்கையில இருந்து, அதாவது போகத்தை அனுபவித்து இதுல இருந்து நீங்க வெளியே அதுக்கப்புறம் தான் லிபரேஷன் வரும். செயற்கை இல்லைன்னா லிபரேஷன் எப்படி வரும்? நீங்க சொன்ன ஆன்சர் மாதிரி. Okay, keep your hands in Namaskara Mudra. Gently close your eyes. Take a deep breath in and long breathe out. Once again, with the Bhavanartha, Prachardana Vidaranabhyam Va Pranasya. Take a deep breath in and long breathe out. Tajabaga Tadartha Bhavanam. Chant Om. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिस्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. Feel the nice vibration, feel the calmness of your mind. Gently rub your palms, keep on your eyes, bring awareness on your eyes. Gently open your eyes, see the palm with a smile, feel happy. அந்த உள்ளங்கையை பார்த்து சொல்லுங்க, நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விடவும் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சியோடு இருங்கள், மங்களம் உண்டாகும். வாழ்க வளமுடன்.